கவலையே கிடையாது அடுத்தவனை பற்றி. நான் 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 என்று வெறி பிடித்து இருப்பதை மக்கள் குறைத்துக் கொள்ளணும். போகக்கூடாது, சாவுடா, நான் இங்க பஜாருக்கு வந்தா நீ எல்லாம் சாவு என்று சொல்லாமல் சொல்வது போல இவர்கள் நிறுத்தியதுக்கு எதுக்கவே என்று இன்னொருத்தர் நிறுத்திட்டு போயிடுவாங்க. சர்ன்னு பிளாட்ஃபார்ம் சொல்லக்கூடிய நடைமேடையில தான் அவங்க ஒயின்னு போயிடுறாங்க. இந்த ஒயின்னு போவதனால மனிதர்கள் நடமாட முடியல. இப்படி மனிதர்களுக்கெல்லாம் தொல்லை கொடுத்து கொண்டு தினசரி தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியதை பொதுமக்கள் சிந்திக்கணும். அதில் சிலிண்டர் கிடைக்கலன்னா கேஸ் சிலிண்டர் கிடைக்கலன்னா தேநீர் கடையிலிருந்து பெரிய கடை வர, உணவு கடை வர என்ன அவர்களுக்கு வழிவகை இல்லை. அனல் மின் நிலையமானாலும் சரி, காற்றாலை ஆனாலும் சரி, சூரிய ஒளி ஆனாலும் சரி, அந்த மின் உற்பத்தியை வாங்குவதில் யூனிட்டுக்கு அதிகமான ரூபாய்க்கு வாங்கி அதிகமான கமிஷன் அதில் எடுப்பது என்பதை கடந்த ஆட்சி செஞ்சிச்சு. உதவி விற்பனையாளர்களுக்கு 11,000 ரூபாய், விற்பனையாளர்களுக்கு 14,000 ரூபாய், அதனுடைய சூப்பர்வைசர்களுக்கு 24,000 ரூபாய் தான் சம்பளம் கொடுக்கப்படுது. அதை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்வாதாரம் வாழவே முடியாது. அதனாலதான் அவங்க போராடுறாங்க. எங்க பார்த்தாலும் மின்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள். அப்படின்னு பார்க்கும்போது அங்கங்கே பெரிய பெரிய விசிட் போகும்போதும் ஆலோசனை கூட்டம் போகும்போது ஒவ்வொரு பகுதிக்கு போய் பார்க்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட குளறுபடிகள், அங்கங்கே ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை அதில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்துகிறாங்க. நடத்தும்போது பொதுமக்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லைன்னு சொல்லிட்டு பிரச்சனை இருக்காங்க. அதாவது இந்த மின் தட்டுப்பாடு என்பது திமுக ஆட்சி முடிந்து அதிமுக வந்தாலும், அதிமுக ஆட்சி முடிஞ்சு திமுக வந்தாலும் முதல் 1-2 மாதத்திற்கு கொடுமையாக இருக்குங்க. இது நம்ம நேரடியாக அனுபவித்தது. அதேமாரி தான் இப்போவும். ஆனால் மின் வாரியத்தில் போதுமான ஆட்கள் இல்லை என்பதும், அங்கே சாதாரணமாக அங்கே போய் மீட்டர் ரீடிங் என்பதற்கான ஆட்கள் கூட இல்லை. அப்போ ஆள் இல்லாமல் ஏன் ஆள் பற்றாக்குறையிலேயே வச்சுருக்கீங்க என்ற கேள்வி எப்பொழுதுமே இருந்துட்டு. இதை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்யலை. இப்பொழுதும் கூட அந்த பற்றாக்குறை இருக்கும் பொழுது வேலை ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது. ஹெல்ப்பர்கள் இவ்வளவு தூரம் இல்லை என்று சிஐடியு போன்ற சங்கங்கள் கடுமையாக கத்தியும், அது கூட்டணி கட்சியில் இருந்தும் திமுக கூட்டணியில் அந்த 5 ஆண்டுகளில் சாதிக்க முடியலை. இந்த விஷயங்களெல்லாம் இவருக்கு நிர்மல்குமார் முன்னால், மாண்புமிகு மின் அமைச்சர் நிர்மல்குமார் முன்னால் ஒரு சவால்களாக இருக்குது. அதையெல்லாம் உடனடியாக அவர் செய்ய வேண்டியிருக்கு. இது தவிர நல்ல தனியார்கிட்ட அனல் மின் நிலையமானாலும் சரி, காற்றாலை ஆனாலும் சரி, சூரிய ஒளி ஆனாலும் சரி, அந்த மின் உற்பத்தியை வாங்குவதில் யூனிட்டுக்கு அதிகமான ரூபாய்க்கு வாங்கி அதிகமான கமிஷன் அதில் எடுப்பது என்பதை கடந்த ஆட்சி செஞ்சிச்சு. கமிஷன் கூடாது என்பதில் இந்த ஆட்சி உறுதிபட சொல்வதாக அறிவிச்சிருக்காங்க. அதனால் அதிலேயே குறையும் பொழுது மின்சாரம் வாங்குவதற்கு, வெளியிலிருந்து வாங்குவதற்கான மின்சார விலை குறைந்தால் தானாகவே நட்டம் என்பது மின் வாரியத்தில் குறையும். இந்த வேலைகளெல்லாம் இவங்க செய்ய வேண்டிய வேலை இருக்குது. இதில் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு என்பது சத்தியமாக இல்லை. அது எளிய மக்கள் மத்தியில் உறுதியாக இல்லை. எளிய மக்களுடைய தெருக்களில் வாழ்பவன் நான். அங்கே ஒரு 100 வீடு இருந்த தெருவில் 500 வீடும், 500 வீட்டினுடைய மாடியில் ஒவ்வொரு ரூம் போட்டு ஒரு 850 வீடாகவும் மாறுது. அப்படி இருக்கும் பொழுது அந்த தெருக்களுக்குள்ளே வரக்கூடிய மின் தாங்கி கடத்தல் குழாய்கள் இருக்க, அது சிறியதாக இருக்குது. அதனால் இவர்கள் அதிகமான மின் பயன்பாடு இருக்கும் பொழுது அது டபக்குன்னு வெடிச்சிருது, அல்லது உடஞ்சிருது, அல்லது நின்றுது. உடனே மின் வாரியத்திலிருந்து உதவியாளர்கள் அதை சரி செய்துட்டு, அதற்கு பிறகு நீங்கள் உடனே ஏசி போடாதீங்க எல்லாரும் என்று சொன்னால் அப்படித்தான் போடுவோம்னு அவங்கள்ட்ட சொல்லாமையே செய்கிறாங்க நம்ம எளிய மக்கள். அவங்களுக்கு மொத்தத்தை பற்றி, அதனுடைய பாதிப்பை பற்றி கவலை இல்லை. எப்படின்னு சொன்னால், சாலையில் சிறிய சாலைகள் தெருக்களில் கூட நம்ம உணர்ச்சி பூர்வமான இளைஞர்கள் 2 பக்கம் மோட்டார் பைக்கை நிப்பாட்டிடுவாங்க. யாருமே நடுவில் வாகனமே போக முடியாது. அவ்வளவு பொதுமக்களுக்கு உதவுறவங்க தான் நம்ம மக்கள். என்ன கவலையே கிடையாது அடுத்தவனை பற்றி. நான் 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 என்று வெறி பிடித்து இருப்பதை மக்கள் குறைத்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் ஒரு வாகனத்தை நிறுத்துவார், 4 சக்கர வாகனத்தை. இன்னொருத்தர் 4 சக்கர வாகனத்தை நிறுத்தணும்னா கொஞ்சம் தள்ளி போய் நிப்பாட்டினா இடைவெளி வந்துடும், யாராவது போயிடுவாங்க. போகக்கூடாது, சாவுடா, நான் இங்கே பஜாருக்கு வந்தால் நீ எல்லாம் சாவு என்று சொல்லாமல் சொல்வது போல் இவர்கள் நிறுத்தியதுக்கு எதுக்கவே என்று இன்னொருத்தர் நிறுத்திட்டு போயிடுவாங்க. அப்புறம் இடையில சைக்கிள் கூட போக இடம் இருக்காது. அதில் எப்படி வாகனம் போகும்? 4 சக்கர வாகனம், இருசக்கர வாகனம் எல்லாமே திணறும். இருசக்கர வாகனம் ஓட்டுறவர்கள் கவலையே படுறதில்லை. சர்ன்னு பிளாட்ஃபார்ம் சொல்லக்கூடிய நடைமேடையில் தான் அவங்க ஒயின்னு போயிடுறாங்க. இந்த ஒயின்னு போவதனால மனிதர்கள் நடமாட முடியல. இப்படி மனிதர்களுக்கெல்லாம் தொல்லை கொடுத்து கொண்டு தினசரி தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியதை பொதுமக்கள் சிந்திக்கணும்.
புரியுதுங்களா? இப்படி எல்லாவற்றிலுமே பொதுமக்களை பற்றியும் தன்னை பற்றியும் சிந்தித்தார்கள் என்றால் எல்லோருக்கும் உதவியாக இருக்கு. அதனால் மக்கள் மத்தியிலிருந்தும் ஒத்துழைப்பு தேவை. அப்படி வரும்பொழுது மின்சார பற்றாக்குறையை சிறிது சிறிதாக சரி செய்ய முடியும். அதில் உள்ள நட்டத்தை குறைக்க முடியும். இதை உணர்ந்து செயல்படுகிறார்கள். இன்னமும் சொல்லப்போனால் இந்த போர் நடந்ததுனால இதுவரை அதில் சிலிண்டர் கிடைக்கலன்னா கேஸ் சிலிண்டர் கிடைக்கல. கேஸ் சிலிண்டர் கிடைக்கலன்னா தேநீர் கடையிலிருந்து பெரிய கடை வர, உணவு கடை வர என்ன அவர்களுக்கு வழிவகை இல்லை. அப்பொழுது நமது மின் வாரியத்தினுடைய தலைவர் என்ன சொன்னார்னா, எல்லோரும் மின்சாரத்தை பயன்படுத்துங்க, நாங்கள் உங்களுக்கு எளிதாக தடை இல்லாமல் தாரோம்னாரு. அப்போ அவர்களும் எல்லா இடமும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது கூடுதலான இந்த வெயில் காலத்தில் உள்ள மின் பற்றாக்குறை என்பதையும் தாண்டி, மின் தேவை என்பதையும் தாண்டி கூடுதலான ஒரு பெரிய பளு. இதை யாரும் சிந்திக்கிறதும் இல்லை, சொல்லிக்கிறதும் இல்லை. இதை அரசாங்கம் பக்கம் சொல்ல தெரியுதானும் நமக்கு தெரியலை. இத்தனை வில்லங்கங்களுக்கு மத்தியில் தான் அவர்கள் ஓடுகிறார்கள், ஓடி ஓடி பணியாற்றுகிறார்கள். அதிலும் சிறப்பாக செய்வார்கள் எதிர்காலத்தில் என்று நம்புவோம். பள்ளி கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இதை முன்னீங்களே, ஏன் இன்னும் அது இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் மாதிரி எல்லாம் போயிட்டு தான் சார். எல்லா இடத்திலும் எல்லா அமுலாக்கல்லையும் எல்லா வேலை திட்டங்கள் கொள்கைகள் அமுலாக்கல்லையும் குறைபாடுகள் இருக்கும், உடனடியாக போராட்டங்கள் நடக்கும். எல்லா அரசாங்கம் நடத்தினால்தான் அதற்கு உரிமை கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அது ஒரு விஷயமே இல்லை. ஆனால் என்ன, மதுக்கடைகளை மூடுவது என்பது சொன்னதை முழுக்க நிறைவேற்றுறாங்களா? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு என்னன்னு சொன்னால், உதவி விற்பனையாளர்களுக்கு 11,000 ரூபாயும் விற்பனையாளர்களுக்கு 14,000 ரூபாயும், அதனுடைய சூப்பர்வைசர்களுக்கு 24,000 ரூபாயும் தான் சம்பளம் கொடுக்கப்படுது. அதை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்வாதாரம் வாழவே முடியாது. அதனால தான் அவங்க போராடுறாங்க. புரியுதுங்களா? பாரதி தலைமையிலான அந்த மது விற்பனையாளர்கள் நல்ல சங்கம் போராடுது. டாஸ்மாக் போராடும். அவங்க கேட்பது, நீங்கள் எங்களுக்கு 10 ரூபா பாட்டிலுக்குன்னு வாழ்வாதாரத்துக்கு எடுக்கிறதை கூட நிறுத்துங்க, ஆனால் எங்களுக்கு வேண்டியது நிரந்தர பணி. அதனால் எங்களுடைய பணியை நிரந்தரமாக்குங்கள். எங்களுக்கு 10 ரூபாயும் எடுக்க மாட்டோம், எதுவும் எடுக்க மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை என்பதை தெளிவாக சொல்கிறாங்க. அதனால் இதுதான் அரசாங்கம் செய்கிறதோ இல்லையோ, சங்கம் சொல்வது தான் கொள்கை அறிவிப்பாக இருக்குது.